நான் எப்படி முடிவு எடுத்துருவேன்னா, இந்த உயிர்கள் நல்லா இருக்கணுன்றதை பேஸ் பண்ணி என் முடிவு இருக்கும். உங்க முடிவு அப்படி இருக்காது, எழுதி தரேன். எஸ் ஆர் நோ? நமக்கே வயிறு இருக்கு, நமக்கே வயிறு இருக்குன்னு யோசிக்கக்கூடிய அறிவுக்கு நம்மகிட்ட மறுபடியும் காசு இருக்குன்னு ஏன் தோண மாட்டேங்குது? மறுபடியும் ஆப்பிள் வாங்கிக்கலாம்னு ஏன் தோண மாட்டேங்குது? அந்த 2 ஆப்பிள் இப்படி கொடுத்துட்டு போடா லூஸு, இப்படி கொடுத்துட்டு போனா அருள் சேர்ந்துருன்ற உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இவனுக்கு என்ன கொடுக்கலாம், அவளுக்கு என்ன கொடுக்கலாம், இவங்களுக்கு எந்த வழியா போய் கொடுக்கலாம், அவங்க எப்படி கொடுத்தா வாங்கிப்பாங்க, இப்படியே ஓடணும். இப்படி ஓடுமா? இறைவன் உங்களை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது சினாரியோ. இறைவன் உங்களை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க சூரியன் முன்னாடி போய் நின்னீங்கன்னா கூட உங்க உடம்புக்கு ஒன்றாவாதுன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சூரியன் முன்னாடி போய் நின்று அதனால நான் சொல்றேன். விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க எப்படா சூரியனுக்கு போகணும்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது நான் எப்படி முடிவெடுத்துருவேன்னா, இந்த உயிர்கள் நல்லா இருக்கணுன்றதை பேஸ் பண்ணி என் முடிவு இருக்கும். உங்க முடிவு அப்படி இருக்காது, எழுதி தரேன். எஸ் ஆர் நோ? இந்த பக்கம் வந்துருச்சுன்னா நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் ஜீவன் முக்த நிலையை அடைந்து விட்டீர்கள் என்று பொருள். விச் மீன்ஸ் செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தி கன்ஃபார்ம். இது ஆரம்பத்தில் அவ்வளோ சீக்கிரம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆரம்பத்தில் அவ்வளோ சீக்கிரம் வராது, கொஞ்சம் கொஞ்சமா 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 மாத்தினால் ஒழிய இது மாறாது. ஏன்னா பழையபடியே இது எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும். ஒரு 2 ஆப்பிள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நமக்கு புத்தி எப்படி போகுது? காலையில் ஒரு 5 ஆப்பிள் இருக்கு, 3 ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்றீங்க, 2 ஆப்பிள் பேலன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, அங்க இருக்கக்கூடிய யாருக்காவது ஆப்பிள் இருக்கட்டும்னு கொடுத்துட்டு வந்துடுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிங்க. நமக்கே வயிறு இருக்கு, நமக்கே வயிறு இருக்குன்னு யோசிக்கக்கூடிய அறிவுக்கு நம்மகிட்ட மறுபடியும் காசு இருக்குன்னு ஏன் தோண மாட்டேங்குது? மறுபடியும் ஆப்பிள் வாங்கிக்கலாம்னு ஏன் தோண மாட்டேங்குது? அந்த 2 ஆப்பிள் இப்படி கொடுத்துட்டு போடா லூஸு, இப்படி கொடுத்துட்டு போனா அருள் சேர்ந்துருன்ற உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு ஞானத்தை நான் விளக்கம் கொடுக்கறது? இதுக்கு மேல ஏதாவது நான் ஞானத்தை விளக்கம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கறதான் ஞானமே சொல்றேன். உங்க சிந்தனையை எப்படி இனிமேல் சிந்திக்கணும்னா, எனக்கு கொடுக்கறதுக்கு எப்படியெல்லாம் வழி இருக்குன்னு பார்க்கணும். எப்படி யோசிக்கணும் இனிமேல் நீங்க? எப்படி இல்லாம மணின்னு ஒருத்தர் என் கூட இருக்காப்புல, கோயம்புத்தூர்காரர் தான், இப்போ சென்னையில் இருக்காப்புல, ஃபிலிம் ப்ரொடியூசராக இருக்காப்புல. அடிக்கடி உங்ககிட்ட தான் ப்ரோ டிசைனாக கொடுக்குறது எப்படின்னு கற்றுக்கணும். அது அப்படியே உதயமாகும். ஒரு கடையில் போய் குடிச்சிட்டு இருக்கோம், நீங்கள் நினைக்கிறமா அந்த குடியில் கம்மங்கூழ் குடிக்கிறது ஏதாவது தப்பாக எடுத்துக்க வேண்டியது. ஒரு கடையில் போய் கம்மங்கூழ் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கம்மங்கூழோட பில்லே ஒரு 70-80 ரூபா தான் வரும். 1000 ரூபா கொடுத்துட்டு வரும். அந்த பாட்டி என்ன ஆகும் வாங்கணும்னு? 1000 ரூபாய் வாங்கணும்னு ஆல்மோஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்புறம் கூல் பண்ணி விட்ரு. இல்லை நீங்கள் ரிட்டர்ன்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இந்த வழியாக முடியாமல் யாராவது போனாங்கன்னா கம்மங்கூழ் கொடுத்துருங்க. பொருளாக வாங்கி கொடுக்கறது, அறிவாக கொடுக்கறது, இப்படி கொடுக்கக்கூடிய தன்மை உங்க மைண்ட் செட்டு எப்படி வேலை செய்யணும்னா, இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னா, எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், எவனை எப்படி பிரச்சனை பண்ணலாம், எவனை எப்படி சாவடிக்கலாம், இவன் ஏன் இப்படி பிரச்சனை பண்றான், அவன் ஏன் அப்படி பிரச்சனை பண்ணலாம், எத்தனை கோடி சம்பாதிக்கலாம், இப்படி ஓடுது. இது எப்படி மாத்தி ஓடணும்னு சொல்றேன்னா, இவனுக்கு என்ன கொடுக்கலாம், அவளுக்கு என்ன கொடுக்கலாம், இவங்களுக்கு எந்த வழியா போய் கொடுக்கலாம், அவங்க எப்படி கொடுத்தா வாங்கிப்பாங்க, இப்படியே ஓடணும். இப்படி ஓடுமா? கொடுக்கறதுக்கு முதல்ல இருக்கணும்லங்கன்னு சொல்லாதீங்க, தப்பான ஸ்டேட்மெண்ட். உண்மையாவே கொடுக்கணும்னு நினைங்க நிறைய இருக்குவீங்க, இதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இல்லைங்க கொடுத்தாலும் வர மாட்டேங்குது. எத்தனை டைம் கொடுத்துட்டீங்க? கடந்த மாசத்துல எத்தனை பேருக்கு எவ்வளவு கொடுத்துட்டீங்க? உங்களோட மாத வருமானத்தை எடுத்துக்கோங்க. மாத வருமானத்துல 10% கொடுத்துட்டீங்களா நீங்க? இல்ல 5% கொடுத்துட்டீங்களா? 3% ஏதாவது கொடுத்துட்டீங்களா? அப்ப இருக்கிற வருமானத்திலே கொடுக்க தோணல. இறைவன் எப்படி புதுசா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாரா? இறைவன் உங்களை முடிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, நீங்க டைட்டானிக் கப்பல் பாக்குறதுக்கு 6000 அடி நீங்க உள்ளுக்குள்ள தனியா ஒரு நீர்மூழ்கி கப்பல்ல போனாலும் வெடிச்சு செத்துருவீங்க, அப்படித்தானே? இறைவன் உங்களை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது சினாரியோ. இறைவன் உங்களை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நீங்க சூரியன் முன்னாடி போய் நின்னீங்கன்னா கூட உங்க உடம்புக்கு ஒன்றாவாதுன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சூரியன் முன்னாடி போய் நின்று அதனால நான் சொல்றேன். விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸா தான் சொல்றேன். நீ எப்படா சூரியனுக்கு போகணும்னு கேட்குறீங்களா?
போனேன், உங்களுக்கு என்ன போனேன்னா கதையை மட்டும் கேளு, உங்களுக்கு என்ன விளக்கம் போது கொண்டு கொடுக்கணுமா? நான் இந்த தேதி, இந்த நாள், இந்த நட்சத்திரம், இங்கே போய் சூரியன் மாதிரி அப்பியரானே என் உடம்பு ஒன்றாகல, அப்படியா கொடுக்கணும்? இறைவனின் பரிபூர்ண அனுகிரகம் இருந்ததுன்னா சூரியன் முன்னாடி இருந்தாலும் ஒன்றாகாதுங்கிற. இறைவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா எங்கே போனாலும் செத்து போயிடுவீங்கன்ற. அப்போ இறைவனுடைய அனுகிரகம் எப்போ கிடைக்கும்? எப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஆன்மாவா நீங்கள் மாறுறீங்களோ அப்போதான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். இந்த உலகத்திலேயே ரொம்ப வலிமையான வார்த்தை சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க? சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா தமிழ்ல என்னங்க? தியாகம். தியாகம், தியாக உணர்வு. இந்த தியாக உணர்வு உங்களுக்குள்ள எப்போ மலருதோ இறைவன் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? அம்மா இப்போ நீ இது நான் என்ன அப்படியா, பெண்கள் என்ன இப்படியா, ஃபேக்டை பேசுகிறேன், மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஆண்கிட்ட உன்னை கேட்டால் கூட கொடுத்துருவான். ஒரு பெண்ணுக்கு அந்த குணம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன் வராதுன்னா நீடு அதிகமாக உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தை பாதுகாக்கணும், புருஷனை பாதுகாக்கணும், சேர்த்து வைக்கணுன்ற மென்டாலிட்டி ஆண்களுக்கு அதிகமாக, பெண்களுக்கு அதிகமாக. அப்போ நீங்கள் பிடிச்சி வைக்கணும்னு தான் நினைப்பீங்க, கொடுக்கணுன்ற மைண்ட் செட் வராது. அது தப்புன்னு சொல்ல வரல, அதை மாற்றிக்கணும்னு சொல்ல வரேன். பத்தாதுன்ற நீங்கள் ஓடுற கேம் ரொம்ப பெரிய கேமு. நான் அப்படியா? ஆமாம், நீங்கள் அப்படித்தான், மாற்றிக்கங்க. என்ன போகும்? நீ மாத்தலைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஆண் ஈஸியா ஒரு விஷயத்த விட்டு கொடுத்துருவான். நீ கேட்டீங்கன்னா கொஞ்சம் கிறுக்குத்தனம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, இணை வச்சுக்க போ அப்படின்றான். எப்போ வெறுப்புல கொடுப்பான், இல்லை சந்தோஷத்துல கொடுப்பான், இல்லை நல்லா இருக்கணும்னு கொடுப்பான். ஒரு பெண்ணுக்கு அந்த எண்ணம் வரவே வராது. அது வரவே வராது. ஏன் அப்படின்னா சேர்த்து வைக்கணும். நாளைய பற்றிய எண்ணம், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை ஆண்களை விட பெண்களுக்கு மிகவும் அதிகம். விச் மீன்ஸ் நீ சம்பாரிச்சிட்டு வா, நான் சேஃப்டி பண்ணிக்கிறேன். சேஃப்டி பண்ணிக்கிறேன்ற மென்டாலிட்டி இருக்கும்போது ஒரு ரூபா கூட வீணா போக கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்க ஏத்துக்கிறேன். சேர்த்து வைக்கிற கான்செப்டுக்கு ஓகே. ஆனா கேம் அது இல்லை, செலவு பண்றதும் இல்லை, கொடுக்கணும். தியாக உணர்வோடு இருக்கணும். இழப்பதற்கு நீங்க உங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்தணும். இழந்தா எவ்வளவு வலிக்கும்? வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா சுகமா இருக்குமா? கரெக்டா பேசுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க இழந்து பழகணும். அதான் கட்ஸ். உங்களுக்காக கொடுக்கப்பட்டது, உங்களுக்காக விதிக்கப்பட்டது அத்தனை உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். வந்துருமா? வந்துருச்சுன்னா இறைவன் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஏன்னு கேளுங்க, கொடுப்பவன் இறைவனாக மட்டும்தான் இருக்க முடியும், வேற ஒருத்தனால இருக்க முடியாது. எதிர்பார்ப்பில்லாமல் கொடுப்பவன், நல்லா புரிஞ்சுங்க, எதிர்பார்ப்போட கொடுக்கிறவன் இல்ல, எதிர்பார்ப்பில்லாமல் கொடுப்பவனும் இறைவனும் ஒன்று. இது கிளியரா இருக்கா இல்லையா? இதுல ரொம்ப கிளியரா இருங்க தயவு செஞ்சு. எதிர்பார்ப்பில்லாம ஒருத்தன் கொடுக்கறானா அவனுக்கு பேர் கடவுள். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரோட்ல ஒரு பிச்சைக்கார அந்த மைண்ட் செட்ல இருந்தாலும் வெளியில பிச்சைக்கார உருவத்துல இருக்கிறான், உள்ளுக்குள் இறைவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து விட வேண்டும். நான் அதனாலதான் யாவனாவது கொடுக்கிற தன்மையில இருக்கிறான்னா படார்னு காலில் விழுந்துடும், யோசிக்கவே மாட்டேன். ஏங்க இறைவனுடைய காட்சி கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு. மலேசியா போனா எல்லாரும் என் காலில் விழுவாங்க, நான் அங்க ஒரு 10 பேர் காலில் விழுவேன், சம்மந்தமே இல்லாம. அதுல ஒருத்தர் வசதி கம்மி, ஒருத்தர் இப்படி, ஒருத்தர் அப்படி, ஒருத்தர் அப்படி இருப்பார், ஒருத்தர் இப்படி. ஏன்? அவனுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும், தெய்வமா தெரியறான். மற்ற யாரை பார்த்தாலும் ஆத்திரம் தான் வருது, அவனை பார்த்தா தான் காலில் விழுகணும்னு தோணுது. ஏன்? காலில் விழுகிறதுன்றது தப்பான விஷயம் ஒன்றும் இல்லை. இதை நான் காலில் விழுகிறத என்கரேஜ் பண்றதுக்காக சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குருவோ அல்லது தகுதி பெற்ற ஒரு மனிதனிடமோ காலில் விழுந்து விழுந்து நீங்க பழகும் போது தான் உங்க ஈகோ டெஸ்ட்ராய் ஆகும். போது அதை கத்துக்குங்க. உங்களோட ஈகோவை சரண்டர் பண்ணி, அவருக்கு அந்த தகுதி இருக்கோ இல்லையோ, அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா உங்களை வழி நடத்தும். சரண்டர் பண்ணி அடைக்கலம் கேட்குறீங்க, அவர்கிட்ட என்ன கேட்குறீங்க? அந்த மனநிலை வருமா? நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க வாழ்றீங்க, நீ ஜாலியா இருக்கிறீங்க, நான் ஏன்டா உன் காலில் வந்து உழுகணும்? அப்படித்தானே இருக்கு. உழுகணும். என் காலில் உழுகிறது இல்லை, உங்க காலிலேயே நீங்க மாத்தி மாத்தி உழுந்துக்கணும். அப்பப்போ விழுகணும். ஏன் விழுகணும்? உங்க ஈகோவை நீங்களே உடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதெல்லாம் கால் இருக்கு அப்படின்னா, இறைவன் கால்ன்ற ஒன்றை படைக்கலன்னா நினைச்சு பாருங்க, நடக்க முடியுமா? காலில் விழுக முடியுமா? அப்ப இறைவன் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காலை படைச்சிருக்கிறாருன்னா படார்னு விழுந்துடணும். இந்த கிறுக்கனுங்க மென்டலுங்க ஏதாவது சொல்லும். குருவின் பாதத்தை சரணாகதி அடைவது என்பது இட் இஸ் ஓப்பனிங் த டோர்வேஸ் டு த டிவைன் சொல்றான். விச் மீன்ஸ் குரு உங்களுக்கு அருள் செய்ய மாட்டார், குருவிற்குள் இருக்கக்கூடிய இறை உங்களுக்கு அருள் செய்யும். ஏன்?
அந்த சரணாகதிக்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது உண்டு. இந்த பக்குவத்தில், இந்த தன்மையில் ஒவ்வொருத்தரும் அடுத்த நிலைக்கு போகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ லஞ்சு செஷன் வந்துருச்சு. அரை வயிறுக்கு சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. தீட்சை கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முழுமையான எனர்ஜியை யார் உணரணும்னு நினைக்கிறீங்களோ ஆஃப் வயிறுக்கு மட்டும் சாப்பிடுங்க. ஃபுட்டு நிறையா இருக்கும், இருந்தாலும் அரை வயிறுக்கு சாப்பிடுங்க. ஹெவியான ஃபுட் எதாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிவிட்டு லைட் ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க. கிளியர்? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 ஹவர் சத்சங்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும், இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.